ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த லாங் வீடியோ நான் என்றைக்கு எடுத்தேன்னா லாஸ்ட் வீக் மண்டே தான் எடுத்தேன். அன்றைக்கி வீடியோ எடுக்கணும்னு பிளானே இல்லை. சரின்னு சொல்லிட்டு சடனாக தான் பிளான் பண்ணி சரி இன்றைக்கி vlog எடுக்கலாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஹஸ்பண்ட் ஊருக்கு போயிருந்தாங்க. ஸோ அம்மா பார்க்க வந்திருந்தாங்க. நான் லன்ச் பண்ணலான்னு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். அம்மா வீட்டிலேருந்தே எனக்கு லன்ச் பண்ணிவிட்டு பாப்பாவுக்கு புளி சாதம் பிடிக்காதுன்னு அவளுக்கு தனியாக வேறு லன்ச் பேக் பண்ணி எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ தட் எனக்கு லன்ச் ஒர்க்கு கூட இல்லை. அதனால் அதுக்கப்புறமா அம்மா கொண்டு வந்த ஸ்நாக்ஸ் எல்லாத்தையுமே அன்பாக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. சரி காஃபி போகலாம் சொல்லிட்டு வந்தால் வடை ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்குமேன்னு தோணுச்சு. சரின்னு போயிட்டு அப்படியே வடை வாங்கிட்டு வரும்போது இந்த பலாப்பழம் கொஞ்சம், அதுக்கப்புறமா அந்த கிர்நீர் பழம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். கொஞ்சம் வெயில் அடிக்கும் போது ஜூஸ் போட்டு குடிச்சிக்கலாம் இல்லையா? ஸோ அதனால் வாங்கிட்டு வச்சாச்சு. வடை வாங்கிட்டு வந்தோடனே அப்படியே அம்மாவுக்கு காஃபி போட்டு கொடுத்தாச்சு. இதுக்கப்புறமா எனக்கு எந்த ஒர்க்குமே இல்லை. ஸோ அதனால் கேக் பண்ணலாம் ரெடி பண்ணேன். கேக் இது வரைக்கும் நான் பண்ணதே இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதுவும் எக்லெஸ் கேக் பண்ண போகிறேன். அம்மா எக் சாப்பிட மாட்டாங்க. பாப்பா பர்த்டே கூட எக்லெஸ் கேக் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆனால் கொஞ்சம் மிஸ்டேக் ஆனதுனால அவங்க எக் பர்த்டே பண்ணிட்டாங்க போல். சரி அதனால் ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு 1/2 கப் தயிர், 1/2 கப் பால், 1/2 கப் ஆயில் சேர்த்துக்கிட்டேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கூட ஒரு 1/2 கப் அளவு சுகர் சேர்த்துக்கிட்டேன். ஆக்சுவலி சுகர் நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இது நீங்கள் 1 கப் அளவு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னுமே கரெக்டாக இருந்தது. இது கூடவே 1 ஸ்பூன் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறம் இதில் ஒரு 2 கப் அளவுக்கு நான் மைதா சேர்த்துக்கிட்டேன். இது எதுவுமே நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் சொல்லலை. ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ணதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேனே தவிர நான் பேக்கிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. இது கூடவே கொஞ்சமாக பேக்கிங் சோடா, அதுக்கப்புறமா பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிட்டு இதை நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் கேக் பண்ண போகிறீங்க அப்படின்னா வேறு ஏதாவது பெஸ்ட் வீடியோவை பார்த்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நானே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் இல்லையா? இது எனக்கு ட்ரே அந்த மாதிரிலாம் எதுவுமே ப்ராப்பராக இல்லை. ஸோ அதனால் ஒரு டிஃபன் பாக்ஸ் ஒன்று ரவுண்டாக இருந்துச்சா, அதுக்குள்ளே என்கிட்ட பட்டர் ஷீட்லாம் கிடையாது. நார்மலான A4 ஷீட் ஒன்று வச்சுட்டு அதில் ஆயில் தடவி வச்சுட்டேன். அவனை நான் பேக் மோடில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துட்டேன். இதுக்கப்புறமா நம்ம செட் பண்ணி வச்சிருந்த மாவு எல்லாத்தையும் உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரிலாம் டேப் பண்ணி உள்ளே இந்த மாதிரிலாம் ரோட் பண்ணாங்க. ஸோ நானும் அதே மாதிரி பண்ணிட்டேன். அப்போ தான் ஹோல்ஸ் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேப் இல்லாமல் ஃபில் பண்ணுறதுக்காக. ஸோ அதுக்கப்புறமா ப்ரீ ஹீட் ஆனதுக்கப்புறம் உள்ளே வச்சுட்டு மறுபடியும் பேக்கிங் டைம் எல்லாமே அவங்க சொன்ன மாதிரியே செட் பண்ணி வச்சாச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு கேக்கு கொஞ்சம் ஓரளவு நல்லாவே தான் வந்தது. ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறனால என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்பவே பெஸ்ட்டு தான். ஸோ அதுக்கப்புறம் கேக் சூடாக இருக்குது. இது ஆறுனதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணேன்னாங்க. அவங்க சொன்ன மாதிரியே குத்தி பார்த்தேன், நைஃப்பில் எதுவுமே ஒட்டலை. ஸோ கொஞ்சம் நேரம் அதை ஆற விட்டுட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். மேபி பட்டர் ஷீட் யூஸ் பண்ணியிருந்தா கண்டா கேக் இந்த மாதிரி ஒட்டாமல் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இது நார்மல் பேப்பருங்கிறனால ஓப்பன் பண்ணும்போது கேக் எல்லாமே பேப்பர்லேயே ஒட்டிக்கிச்சு. ஸோ அதை பார்த்து ஓப்பன் பண்ணி கேக் எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. பட்டர் ஷீட்னால் ஒட்டாமல் வரும்னு நினைக்கிறேன். எனக்குமே இது பற்றி தெரியல. ஸோ எல்லாமே ரிமூவ் பண்ண பிறகு கேக் எல்லாமே நல்லா சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு. நான் சொன்ன மாதிரி சுகர் மட்டும்தான் கம்மியாக இருந்தது. ஸோ அம்மா நிறையா சுகர் எடுத்துக்கக்கூடாது, அதனால் நல்லதாக போயிட்டு சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் லைட்டாக அப்படியே சூடாக இருக்கும் போதே சாப்பிட்டு முடிச்சிட்டோமே. சாப்பிட்டுட்டு லஞ்சையும் சாப்பிட்டுட்டு நல்லா ஒரு தூக்கத்தை போட்டு ஈவினிங் ஒரு 5 o'clock கிட்ட தான் எழுந்திரிச்சேன். உளுந்த வடைக்கு ஊற வச்சுருந்த உளுந்தை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். வடைக்கு ஆட்டும் போது கொஞ்சமாக ஐஸ் க்யூப் சேர்த்துக்கோங்க. அப்போ மிக்ஸியும் சூடாகாது, நம்ம வடைக்குமே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்த மாவை ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நான் அரிசி மாவு சேர்த்துக்கிட்டேன். தேவையான அளவு உப்பு, ஆனியன், க்ரீன் சில்லி, இது கூடவே கறி லீவ்ஸ் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக மிளகு சேர்த்துட்டு இது கூட நம்ம உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை இந்த மாதிரி அடிக்கணும். இது எவ்வளோ தூரம் அடிக்குமோ அந்த மாதிரி மாவு சாஃப்டாக உள்ளலாம் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour கிட்ட அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறமா தான் நான் வடை பண்ண போகிறேன். இதுக்கு பர்ஃபெக்ட் காம்பினேஷன் அப்படி சொல்லணும்னா அது நம்ம தேங்காய் சட்னி தான். அதையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நான் வடை போட வந்துட்டேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கையில் தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரி உளுந்து எடுத்து நல்லா ஹோல்ஸ் போட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக வரும். தண்ணி எதுவுமே சேர்க்காம ஆட்டுங்க. அப்போ தான் இந்த மாதிரி கையிலே ஒட்டாது, நீட்டாக வடை ஷேப்பாக வரும். எனக்கும் பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்லை. அடிக்கடி ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தனால தான் இந்த அளவுக்குமே நான் சமையல்லாம் கற்றுக்கிட்டேன். சைடில் காஃபி போடுறதுக்காக பால் வச்சுருந்தேன். காஃபி போட்டுட்டு நம்ம வடை, தேங்காய் சட்னி இவங்க எல்லாத்தையும் கொண்டுட்டு நம்ம மாடிக்கு தான் போகிறோம். லக்கிலி இன்னைக்கு ரெயின் இல்லை. ஸோ அதனால் ஒரு ஈவினிங் போல் மேலே பாய் விரிச்சிட்டு கொஞ்சம் நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு போயாச்சு. பாப்பா எல்லாருமே காஃபி குடிச்சிட்டு வடைலாம் சாப்பிட்டுட்டு சூப்பராக அந்த டே போச்சு.
இதுக்கப்புறம் அவ்வளோதான், டேரெக்டாக போய் டின்னர் முடிச்சுட்டு அப்படியே தூங்க வேண்டியதா. என்னோடய வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.